அரஃபாவினுடைய நாள் எதை கொண்டு தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால் துல்ஹஜ் பிறை 9 கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? நம்முடைய மாதத்தினுடைய கணக்கை பொறுத்தவரையில் நாம் பிறையை பார்த்து மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும், பிறையை பார்த்து நோன்பை விட வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிறையின் அடிப்படையிலேயே பயணிக்க வேண்டும். பிறையை பாருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் எந்த அளவிற்கு வலியுறுத்தினார்களோ அதே அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்க்கப்பட்ட தகவல் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதரினுடைய வழிமுறையை நாம் பார்க்கிறோம். ஆதலால் இந்த சிந்தனையிலிருந்து நாம் ஏன் இதை இந்த அளவிற்கு ஒரு அழுத்தமாக நாம் உங்களிடத்தில் பதிவு செய்கிறோம் என்று சொன்னால், அரஃபாவினுடைய நாளினுடைய கண்ணியத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. அடுத்த நாள் பெருநாளினுடைய நாள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நாள். அரஃபா நாளில் நம்ம நோன்பு வச்சாதான் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஹாஜிகள் எல்லாம் அங்கே அரஃபாவில் நிற்கிறாங்க, நாம் இங்கே நோன்பு வைக்காமல் சும்மா உட்கார்ந்துருக்கிறோம். ஹாஜிகள் அரஃபா விட்டு துல்ஹஜ் பிறை 10க்கு ஜம்ராத்தில் கல்லெறிந்து குர்பானி கொடுத்து அவர்கள் புத்தாடை அணிந்து அந்த பெருநாளினுடைய தினத்தில் நிற்கக்கூடிய இஹ்ராமை கலைந்து தங்களினுடைய புத்தாடை அணிந்து பிறை 10 நிற்கக்கூடிய நேரம் அரஃபா மைதானத்தில் யாருமே கிடையாது. அன்னைக்கு வெறும் பொட்டல் மைதானமாக இருக்கும் அன்றைய தினம். அன்றைக்கு நாங்கள் இதுதான் எங்களினுடைய அரஃபா என்பதாக. அப்போ ஒரு கேள்வி வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதை மாதிரி ஆள் அனுப்பி எல்லாம் ரசூலா விசாரிக்கலையே? எல்லாம் பிதரூரா. இஸ்லாத்தினுடைய மார்க்க அறிஞர்களுக்கு மிக தெளிவாக தெரியும், மசாயிலினுடைய சட்டத்தில் நிர்பந்தத்தில் எதுவுமே இல்லை. அவங்களினுடைய காலத்தில் இந்த அளவிற்கு டெலிவிஷன்கள், இந்த அளவிற்கு வலையதள தொடர்புகள் எதுவுமே இல்லாத நேரம், அந்த வலையதள தொடர்பு இல்லாமல் இருந்தும் கூட பிறை பார்க்கப்பட்ட தகவல் வந்த பொழுது அந்த தகவலை அங்கீகரித்திருக்கிறார்கள். இதைத்தான் நாம் கியாஸாக எடுத்து நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைய நவீன காலத்தில் பிறை பார்க்கப்பட்டதாக உங்களுக்கு தகவல் வந்தால் உடனடியாக நீங்கள் அங்கீகரித்து நாம் பயணம் தகவல் வரல, எங்களுக்கு வந்து சேரல, பிரச்சனையே இல்லை. ஒருவன் காட்டுக்குள்ளே இருக்கிறான், அவனுக்கு எந்த தகவலுமே போய் சேரலை, அவன் என்ன தான் செய்ய முடியும்? அவன் அந்த மாதத்தை பார்த்து தான், பிறையை பார்த்து தான் முடிவு செய்ய முடியும். தகவல் அவனுக்கு போய் சேரவே முடியாத, அவன் நினைச்சாலும் தகவலை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு காட்டில் போய் கிடக்கிறான். அவனுக்கும் தகவல் வந்த பிறை பார்க்கப்பட்டு விட்டது, அரஃபால ஹாஜிகள் நின்று அந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய சூழலை எல்லாம் கண்கொண்டு பார்த்ததற்கு பிறகும் கூட இல்லை, இது எங்களுக்கு அரஃபா இல்லை, எங்களுக்கு அடுத்த நாள் தான் அரஃபாங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த நாளினுடைய கண்ணியம் மிக சிறந்த நாள். அல்லாஹ் தனது வானவர் கூட்டத்தோடி அந்த அரஃபாவினுடைய ஹாஜிகளை பார்த்து பெருமை பேசக்கூடிய நாள். நரகத்திலிருந்து தனது அடியார்களை ஏனைய நாளை விட அதிகமாக விடுதலை செய்யக்கூடிய நாள். அந்த ஒரு நாளினுடைய அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த நாளில் ஏனையவர்கள் அந்த அரஃபாவில் ஒன்று கூடக்கூடிய நாள் தான் அரஃபா. அந்த நாளின் நோன்பு நொறுப்பது ஒரு முந்திய ஒரு வருடம் பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானதாக இருப்பதினால் அந்த நாளை இழந்துவிடக்கூடாது என்ற மனக்கவலையில் தான் நாம் பேசியிருக்கிறோம்.